கருத்து நாமத்தமையுள்ளதாக அடிமை தேவன் கடந்த 11 மாதங்களை பாதுகாத்து இந்த 12ஆம் மாத பிரவேசிக்க தேவனை இறக்கம் பாராட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடந்து சொல்லுவோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியாருடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசன உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறித்தலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதனாலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கரணம் பண்ணுதனாலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. தெய்வத்து நாமத்து மைகொண்டதாக இங்கே கொரிந்தியர் சபைக்கு அப்போஸ் பவுல் எழுதுகிற பிரகாரம் காலங்களும் சமயங்களும் அறிந்து அந்த கொரிந்தியர் சபை எழுதுகிறார். நீங்கள் வரங்களை பெற்று திருச்சபையில காணப்பட நல்லதாக இருக்கும் என்று சொல்லி அதன் அடிப்படைக்குள்ள அங்கே பவுல் ஆவிக்கிற வரங்களை ஒரு 9 மையம் இடுகிறார். ஆவிக்கிற வரம் என்பது வானத்திலிருந்து தேவ சமூகத்தில் கடந்த ஒரு விஷயங்கள். இந்த ஆவிக்கிற வரங்களை பெற்று நீங்கள் பூமிக்குள்ளாக காணப்படும் போது கொஞ்சம் புரோஜனமாக இருக்கும் என்று ஒப்பிடுகிறார். ஆனால் இதில் 9 விதமான வரங்கள் இருந்தாலும் அதில் விசேஷமான 2-3 வரங்கள் மிக முக்கியமானது. ஞானம், சாலமோனுக்கு அப்படியாக ஞானத்தை தந்து அவருடைய பேரை உலகம் முழுவதும் பிரசித்தப்படுத்தினார் என்று நாம் தேவ சமூகத்தில் பார்க்கிறோம். அதே போல் தீர்க்க தரிசனங்கள் 3 காலங்களும் அறிவிக்கக்கூடிய நடந்து கொண்டு நடக்க போகிற 3 காலங்களை அறிவிக்கக்கூடிய விஷயங்கள். 3வது அற்புதங்கள். ஒரு பக்கம் வியாதிகளை, ஆவி மண்டலங்களை ஜெயிக்கத்தக்க இந்த 3 வரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமானது, பூமிக்கு மனுகுலத்துக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் தேவன் நமக்கு இங்கே ஒரு 9 விதமான வரங்களை மையப்படுத்துகிறார். அதெல்லாம் இறைசுமனை எதிர்பார்க்க இந்த காலத்தின் அடிப்படைக்குள்ளாக இதெல்லாம் நமக்கு அவசியமாக தோன்றுகிறது. அவசியமாக எண்ணப்படுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாளுக்கு நாம் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை, வரங்களை எப்படி பெற்றுக்கொள்வது, வேதத்தில் எந்த அடிப்படைக்குள்ளாக நடைமுறைப்படுத்துகிறார். வரங்கள் பல நிலைகளை காணப்பட்டாலும் ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு 7 விதமான நிலைகளை சொல்லுகிறார். 7 விதமான நிலைகளை வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அது பொறுத்து நாம் இறை சமுதாயம் அது எப்படி பெற்றுக்கொள்வது, அது எப்படி அடைந்து கொள்வது, அதில் எப்படி பள்ளமேடுகளாக இருக்குது. வரங்கள் என்பது ஒரு வித்தியாசமான நல்ல நிலை தான். நிறைய பள்ளமேடுகளாக உண்டு. ஏன்னா வரங்களை பெற்று வீணாக போன ஆளுகளும் இருக்கிறாங்க. அதனால் இறை சமுதாயம் எப்படி நாம் தற்காத்து கொள்ளப்பட வேண்டும், அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும் என்று நாளுக்கு நான் தியானம் செய்ய போகிறோம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த ஒரு 7 விதமான கிரியைகளை ஒப்பிடுகிறான். ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உணர்த்துதல் முதல் நிலை, 2வது பார்த்தீங்கன்னா ஏவுதல் 2வது நிலை, 3வது பார்த்தீங்கன்னா சொப்பனம் 3வது நிலைகள், 4வது பார்த்தீங்கன்னா தரிசனம் 4வது நிலை, 5வது பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம், 6வது தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய விஷயங்கள், 7வது பார்த்தீங்கன்னா தேவனை முகமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்படி இறை சன்னிதானத்துக்குள்ளாக இந்த உள்ளடங்கின 9 விதமான வரங்களை, இந்த 7 விதமான நிலைகளை நாம் அடைந்து கொள்ளலாம். இதை தான் எப்படி நாம் அடைந்து கொள்ள போகிறோம் என்பதை நாளுக்கு தியானம் செய்ய போகிறோம். அதனால் வரங்களில் 9 விதமாக மையப்படுத்தினாலும் தேவன் இந்த வரங்களை ஒரு 7 விதமான நிலைகளை நம்மோடு இடைப்படுகிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக தான் நாம் தேவ சமூகத்தில் பெற்று மனுக்குலத்துக்கு ஒரு புரோஜனமாக பயன்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா உணர்த்துதல். இதை நாம் எந்த கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் உணர்த்துதல் உண்டாகும். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நான் வாழ்க்கையில் ஒரு மனிதனை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் உணர்த்துதல் உண்டாகும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8 இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும்
இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் பிரஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அப்போஸ் பவுலுடைய காலங்களை பார்க்கிறோம். நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அவர் ஊழியர் பாதைகளை கடந்து போகப்படும் போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே அவர் ஏவுதல் உண்டாகும். இங்கே என்ன ஏவுதல் உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 2-3 இடங்களை நான் சுட்டி காமிக்கிறேன். ஒன்று பிரசங்கித்து இருக்கும்போது ஒரு மனிதனை பார்த்து அவனுக்குள்ளாக ரட்சிப்பு இருக்குன்னு சொல்லுகிறார். இப்படி தெய்வ சமூகத்துக்குள்ளாக பல இடங்களை நம்ம பார்க்கப்படும் போது அவனுக்குள்ளாக ஒரு ஏவுதல் உண்டாகும். இன்னும் ஒரு சம்பவத்தை நாம் தொடர்ந்து கடந்து போவோம். யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். இங்கே இறை சமூகத்தில் நம்ம பார்க்கிறோம், மோசேவை எகிப்து தேச தேவன் அனுப்புகிறார். அவன் மறுக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படி மறுக்கப்படும் போது அங்கே தேவன் கோபம் அடைந்து, நீ போ, உன் சகோதரனை ஆரோன் எதுக்கு வருகிறான், அவனோடு சேர்ந்து நீங்கள் கடந்து போங்க. நான் அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்தும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு உணர்த்துவேன் என்று சொல்கிறார். இது நீங்கள் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே போகலான்னு யோசிப்பீங்க, தனி இருதயத்தில் போக வேண்டாம் என்ற ஒரு தடை தெரியும். இப்போ நேரம் போக மாட்டோம். ஒரு இடத்துக்கு போகலாம் போகக்கூடாதுன்னு யோசிப்போம். அங்கே போகலாம் என்ற உணர்த்துதல் வரும். அப்போ நாம் கடந்து போகிறோம். இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் முதல் ஒரு படியாக உணர்த்துதல் உருவாக்குறார். அது எந்த கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தேவ சமூகத்தில் எந்த ஒரு மனிதன் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறானோ இப்படிப்பட்ட தேவன் ஒரு உணர்த்துதலை அவனோடு இடைப்படுகிறார். ஆனால் நாம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கும் தெய்வ சித்தத்தை செய்து காண்பிப்பதற்கும் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற நீங்கள் இன்றைய காலங்கள் வேறு. நீங்கள் ஆதி மோசே நாட்களில் ஆபிரகாம் நாட்கள் பார்த்தீங்கன்னா தேவன் மனிதோடு பயன்படுத்தி கொள்ளப்பட்ட ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா உணர்த்துதல். ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் வேதத்தை தான் நிறைய வாசிக்க சொல்லுவார். ஏன்னா தேவன் நேரடியாக இடைப்பட முடியாமல் இருந்ததுனாலே, மனிதனோடு பேச முடியாமல் இருந்ததுனால அங்கே பயன்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா உணர்த்துதல். அதெல்லாம் தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு மனிதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்நாட்கள் தேவன் பயன்படுத்தி கொள்ளப்பட்ட ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா உணர்த்துதல் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளே ஒரு மனிதன் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அனுதினமும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் ஒரு உணர்த்துதல் வாழ்க்கை நாம் என்ன பண்ணோம் நடைமுறைப்படுத்தப்படி என்று சொல்கிறது. 2வதாக ஏவுதல் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29 வாசிப்போம். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்தினுடைய சேர்ந்து கொள் என்று பிலிப்புடைய சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடைய உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படும்
எடுக்கப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் நடைமுறையில் இருப்பனா ஒன்று சுட்டி காமிக்கிறோம். பிரதான நிலையை நாம் கடந்து போக எதிர்பார்க்கிறோம். இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் எத்தியோப்பியுடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தாக என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷமெல்லாம் தலைவனமாயிருந்த எத்தியோப்பியனை ஒரு பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தார். ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள் என்று பிலிப்போடு சொன்னார். அவன் கடந்து போய் அந்த ரதத்தில் பிரயாணம் பண்ணுகிறான். அப்போ நீ வாசிப்பது என்ன என்று கேட்கிறான். எனக்கு தெரியல என்று சொல்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறான். அப்படி வாசித்து கொண்டு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மரணம் அவருடைய எழுதப்படும் சம்பவத்தை வாசிக்கப்படும். அதை முன்னிட்டு அப்படியே எங்கே கொண்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானத்தை பிரசங்கிக்கிறான். அப்போது கடந்து வரும்போது அங்கே ஒரு நதி வருகிறது. கொஞ்சம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வதற்கு என்ன தடையான்னு கேட்க ஒன்றுமில்லை, ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அங்கே கடந்து போகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த ரெண்டாவதாக இந்த ஏவுதல் என்று சொல்லுகிற விஷயங்கள், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணால் ஏவுதல் உண்டாகும். அப்படி இல்லைன்னா அதை நம்ம அடைய முடியாது. ஆனால் இறைப்புறமான நம்ம நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொன்றுக்கும் சில தகுதிகளை வைத்திருக்கிறோம். நீங்கள் நிறையா பார்க்கலாம். நீங்கள் நிறைய எடுத்துக்கொண்டீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசியில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஏவுதல் தான் நிறையா இருக்கும். தீர்க்கதரிசிக்கு மூலமாக தேவாவின் ஏவி நீ இந்த இடத்துக்கு கடந்து போ, இந்த இடத்துக்கு கடந்து போ, இந்த காரியங்கள் செய்யன்னு சொல்லி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏவுதல் உண்டாகும். அதில் இறை சமூகத்துக்குள்ளாக இது 2 நிலைகள் உண்டாகும். மனசாட்சியிலும் உண்டாகிற விஷயங்கள் இருக்கிறது, தெய்வ தூதர்களால் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள் இருக்கும், ஆவியானவர் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக மனிதனுடைய இருதயத்தில் ஒரு ஏவுதல் உண்டாகுது. ஏன்னா உணர்த்துதல் என்பது பல நிலைகளை உண்டு. வேதம் வாசிக்கப்படும் போது அந்த வசனம் உணர்த்தப்படும். ஏவுதல் என்பது நம்மகிட்ட இருந்து ஒரு தூண்டுதலாக யாரோ சொல்லுகிறா போலவே இருக்கும். இந்த ஏவுதலுக்கு உணர்த்த வித்தியாசம் இருக்கும். உணர்த்துதல் என்பது நம்ம ஒரு வேதன வசனம் வாசிச்சுட்டு இருப்போம், அதில் ஒரு உணர்வு உண்டாகும். ஏவுதல் என்பது யாரோ பக்கத்தில் இருந்து சொல்வது போல் உண்டாகும். இது 2 கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஒன்று உணர்வடைகிறதும் ஏவுதல் என்று சொல்கிற விஷயங்கள். இப்படிப்பட்ட இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு பெரிய நடைமுறை வைத்திருக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரம் நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். யோவேல் தீர்க்கதரிசி மூலமா அறிவிக்கிற பிரகாரம் மாம்சமான யாவருமே நான் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர்கள் தீர்க்க தரிசனங்கள், மூப்பர்கள் சொப்பனங்கள், ஊழியர்கள் அற்புதங்கள் செய்வேன். ஒரு 4 நிலைகளை ஒப்பிடுகிறார். ஏன்னா 1ஆம் நூற்றாண்டில் விட அப்போஸ்தலர் 2 நடைமுறைப்படுத்தும் போது அதை ஒப்பிடுகிறார்கள். அது ஒரு முழுமை பெறலை. கடைசி காலத்தான் தெய்வ சன்னிதானம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க, மனிதன் தெய்வ சாயலாக மாற்றி கொடுப்பதற்காக ஒரு 4 விதமான நிலைகளை உருவாக்குறார். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு காலத்துக்குள்ளாக நீங்கள் பார்க்கும்போது தெய்வ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி நாட்களில் ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களை எடுத்து பயன்படுத்தினார். நீங்கள் ஆதியாம காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக தெய்வ தூதர்கள் கடந்து வந்து இடைப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு காலமும் மாற காரணம் பார்த்தீங்கன்னா அவர் தகுதிகளை இழக்கிறார்கள். அப்படி இழப்பதனாலே நிறைய மாற்றங்கள் நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். ஆனால் நாம் கடைசி காலம் ஒப்பிடப்படும் போது
இந்த ஒவ்வொரு நிலையை பார்க்கிறோம். ஒரு தேசத்தை வழிநடத்துவதற்கு ஒரு ராஜாவுக்குள்ளாக ஆவியான இயங்கினார். ஒரு தேசத்தை வழிநடத்துவதற்கு ஒரு தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டார். அவர்கள் தவிர அவர் யாரிடத்திலும் ஆவியான இடைப்படலை. எகிப்திலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது மோசேயுடைய ஒரு தூதன் இருந்தான் என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஒரு துவக்கங்களை உருவாக்குறார். ஒரு பலமுள்ள கிரியைகளை நடைமுறைப்படுத்தி அது ஒரு பாட்டு தான் நம்ம சொல்லலாம். யோவேல் அவர்கள் ஒப்பிட்டாலும் யோவேல சொன்னது போல வாலிபர்களோ குமாரர்களோ மூப்பர்களோ யாரும் வரலை. 12 அப்போஸ்தலர்கள் மத்தியில் கிரியைகளை நடைமுறைப்படுத்தி ஒரு சில தேவமனை சேர்த்து கொண்டு ஒரு பலமுள்ள கிரியைகளை நடத்தி ஒரு சுவிசேஷத்தை நிறைவு அடைந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் தான் இறைமார்க்கம் சொல்லப்பட்ட பிரகாரம் மாம்சமான யாவர் மேலும் குமாரர்கள் என்று சொல்லுகிற ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள், அதற்கு மேற்பட்ட வாலிபர்கள், ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட மூப்பர்கள், இடைப்பட்ட ஊழியர்களை நடைமுறைப்படுத்துகிறவர்கள், இந்த 4 நிலைகளை கடந்து வந்து தேவன் ஒரு பலமுள்ள கிரிகளை செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தின் மத்தியில் நாம் இருக்கிறோம். அதனால் கடைசி கால தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்ப நம்மளாம் பூர்ணத்தை அடைந்து கொள்ள தேவ சாயலாக பெற்றுக்கொள்வதற்காக குமாரர்களிலிருந்து முதியோர் வரைக்கும் பயன்படுத்தி கொள்ள போகிறார். இப்படிப்பட்ட ஒரு 4 நிலைகளை மையப்படுத்தி தான் இறைசனுதானம். இந்த 4 நிலைகள் நாம் கொரிந்தியரில் வாசித்த பிரகாரம் ஆவிக்கிற 9 வரங்கள், இன்னும் நிறைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை நடைமுறைப்படுத்தி ஒட்டுமொத்தமான உலகம் ஒரு மீட்பை அடைந்து கொள்வதற்காக தேவன் நமக்கு ஒரு தீர்மானம் வைத்திருக்க நாம் பலமுறை அறிவித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருகிறார். மரித்துவன பரிசுத்தவான்கள் கூட வருகிறார்கள். சகரியால 4 பார்க்கிற இயேசு கிறிஸ்து உள்ள வருகிறார். வெளிப்படுத்த 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், பிதாவை தொழுது கொள்ளக்கூடிய தூதர்களும் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு. ஒரு விதமான வரங்களும் கிரைகளை இருந்தாலும் கடைசி கால தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக இந்த 4 முக்கோணத்துக்குள்ளாக கடந்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க போகிறார்கள். ஆனால் கடைசி காலம் என்பது ஒரு பலமுள்ள கடினமான காலம். உலகம் உண்டான முதல் இப்படிப்பட்ட காலம் உண்டாகவில்லை என்று யோவேல் 2 சொல்லுகிறார். மனிதனும் தேவனும் ஒருமித்து வாசமானக்கூடிய தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர் என்று சொல்லுகிறது. எசேக்கியேல் 7 சொல்லப்படும் பார்க்கிறார், இது கடைசி காலத்தில் உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஆகாயில் சொல்லுகிற பிரகாரம் நான் இன்னும் ஒரு முறை இந்த வானத்து பூமியை அசைய பண்ணுவேன், வெட்டாந்தரையை அசைய செய்வேன் என்று சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் பார், எகிப்திலிருந்து நான் உடன்படிக்கை பண்ணியது போல உங்களோடு உடன்படிக்கை செய்து விழுந்து போன தாவீதின் கூட தன்னை மீண்டும் என்ன பண்ணுவேன், எடுத்து திறப்புகள் எல்லாம் அடைத்து நான் சரி செய்வேன். ஆனால் மீண்டும் தேவன் நடைமுறைப்படுத்த போகிற ஒரு சம்பவம் என்பது மகா கடினமான ஒரு விஷயம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எல்லாரும் அதை பெற்று தேவமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக நான் நிறைவேற்றி கொடுப்பது தன்னை தயார் ஆக்கி கொள்ளப்பட வேண்டும். 3ஆவதாக சொப்பன வெளிப்பாடு. சொப்பன வெளிப்பாடு அறிந்து கொள்வதற்கு ஒரு நாள் 3 மணி நேரம் ஜபம் எடுக்கப்பட வேண்டும். ஒரு 3 மணி நேரம் ஜபம் இருந்தால் சொப்பன வெளிப்பாடும் தேவன பாதுகாப்பு நாம் அடைந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஜெயிக்க முடியாது, தெய்வத்திற்கு நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன்.
சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றார். இங்க நாம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக யாக்கோவுடைய மகனாகிய யோசேப்பு ஒரு சொப்பனம் பார்க்கிறான். இனி வருகிற காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி தேவன் அவனை எப்படி எடுத்து பயன்படுத்திக் கொள்ள போறார் என்று ஒரு சொப்பனத்தை நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். அவனுடைய 11 சகோதரர்களும் பெற்ற தாயும் தாப்பனும் அவனை வணங்குவதாக. அப்போது தன் சகோதரர்கள் அவனை பகைக்கிறார்கள். தன் தாப்பன் தாய் மாத்திரம் அதை அறிந்து கொள்கிறார்கள், தன் இருதயத்தில் வைத்துக் கொள்கிறார்கள். காலங்கள் கடந்து போகும்போது உலகம் முழுவதும் பெரிய பஞ்ச காலம் உண்டாகுது. யோசேப்பை எகிப்தில் கொண்டு போய் அதிபதியை உண்டாக்கி அவன் களஞ்சியத்தை பாதுகாத்து பஞ்ச நாட்களை விடுதலாக்குவதற்காக அவனை கொண்டு வந்து வைக்கிறார் என்று பார்க்கிறோம். தன் யாக்கோவுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறான், இந்த பஞ்சத்தில் நாம் செத்து போவதை விட எகிப்தில் ஆகாரம் ஒன்று நாம் கேள்விப்படுகிறோம். பொன் பொருளை எடுத்துக்கொண்டு போயிட்டு எகிப்தில் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஆகாரத்தை வாங்கி வாருங்கள் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் அறிவிக்கப்பட்ட சம்பவத்தை அங்கே நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி சொப்பனங்கள் தானியேல் தீர்க்கதரிசியை எடுத்துக்கொண்டீங்கன்னா நேபுகாத்நேச்சர், அவன் குமாரன், வேதத்தில் பல இடங்களை பார்த்தீங்கன்னா தேவன் மனிதனுடன் நேரடியாக இடைப்பட முடியாமல் இருந்ததுனாலே பழைய ஏற்பாடு காலத்தில் பரலோகத்தில் இருக்கிற மறைப்பொருளும் மனித வாழ்க்கையில் காணப்படுற எல்லா இன்னல்களும் அதை தப்பித்து கொள்வதற்காக தேவன் சொப்பனம் மூலியமாக தன்னை காண்பித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் சொப்பனத்தை ஒரு மனிதன் அடைந்து கொண்டு சமய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தன் வாழ்க்கையில் காணப்படும் எல்லாம் பாதுகாத்து கொள்ளப்படுவதற்கு அவன் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். அவன் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணால் தான் சொப்பனம் என்பது வாழ்க்கையில் உண்டாகும். அதாவது சொப்பனம் தரிசனம் என்பது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் 2 நாள் வருவதால் தினந்தோறும் வரக்கூடியது. ஒரு நாள் வராமல் இருக்கலாமே தவிர 6 மாதத்துக்கு 3 மாதம் பார்த்தா சொப்பனம் கிடையாது. அது நார்மலாக என்ன அத்திப்பு தவளை ஒரு விஷயங்கள். மனித வாழ்க்கையில் தினந்தோறும் வரக்கூடிய விஷயங்கள். ஏதோ வாரத்தில் 1 நாள் 2 நாள் வராமல் இருக்கலாம், ஒரு வாரத்தில் 5 நாளாவது வரணும். அப்படிப்பட்ட ஆவிக்கிற வாழ்க்கையில் நாம் காணப்படும் போது நம்ம சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நம்ம சார்ந்து இருக்கிற எல்லாரும் வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிற விஷயங்களே தேவன் நமக்கு அதை அறிவிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா மத்திய சுவிசேஷத்தில் பார்க்கப்படும் போது 10 பார்க்கிறோம், வெளியரங்கமாக்காத ஒரு காரியம் இருக்காது என்று சொல்கிறார். ஆதியாகமம் 18 பார்க்கிறோம், நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்போன் என்று கேட்கிறார். ஓசியா ஆமோஸ் பார்க்கப்படும் போது தன் தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் எந்த ஒரு காரியம் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக எல்லாமே நமக்கு அறிவித்து தான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று தேவ தீர்மானம். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை நாமே நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் சொப்பனத்து மூலியமாக தேவன் வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள், தேசத்தை நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள், பரலோகத்தில் இருக்க மறைப்பொருளாம் தேவன் சொப்பனத்தில் தன்னை அறிமுகப்படுத்த என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி சொப்பனத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நாள் 3 மணி நேரம் ஜெபம் இருக்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக தரிசனம். அப்போஸ்தலர்களுடைய 10ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசாரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷனை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதறுகிறவராகிய சீமோன் என்னும் ஒருவிடத்தில் தங்கி
வழியில் இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். இத்தாலிய பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியன் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவ பக்தியுடன் தன் வீட்டானையோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து ஜனங்களை மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுக்கு தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியாவை என்று அழைக்கவும் பிரதிஜமாக தரிசனம் கண்டான். இறை சமூகத்துக்குள்ளாக சொப்பனம் என்பது தூங்கும் போது வருகிறது. தரிசனம் என்பது முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடியது. அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு தேவதூதன் கடந்து வருவதாக அங்கே அவனை கூப்பிட்டு, பேதுரு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் இப்படியாக அழைப்பு என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அதே சமயத்தில் பேதுரும் தான் சாப்பாடு கொஞ்சம் லேட்டாகும் போது போய் மேல் மாடி ஜெபிக்கலாம் அப்படி ஜெபிக்க போகிறான். அவனும் ஒரு தரிசனம் பார்க்கிறான். இப்படி தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக தரிசனம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் ஜெபித்து கொண்டு இருக்கப்படும் போது விழித்து இருக்கப்படும் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். அதில் தரிசனம் என்பது நாம் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் காத்திருக்கிற ஒரு விஷயங்கள். இப்போ ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்போ என்னே தெரிஞ்சுக்கொள்ளணும். போயிட்டு முழங்கால் படிட்டு என்ன பேரை சொல்லி அதில் நினச்சி ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்னை பற்றி எல்லாம் அப்படியே டிவியில் ஓடுற போல ஓடும். இதான் தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒரு மனிதனை அறிந்து கொள்வதற்கு நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக அமைதியாக காத்திருக்கணும். ஆவிக்குள்ளெல்லாம் மனம் வராது. நம்முடைய ஒரு அசைவு இல்லாமல், ஆவிக்குள்ளாமல் இருக்கலாம், அசைவு இல்லாமல் இருக்கணும். அப்படி காணப்படும் போது லேசாக ஒரு மயக்கம் வரும். ஒரு மயக்கம் வரும்போது தரிசனம் ஓட ஆரம்பிக்கும். இது வளர்ச்சிக்கு தகுந்த போல் இருக்கும். ஆவிக்குள்ள வளர்ந்துனா பஸ்ஸில் போகும்போதே ஓடும், நடந்து போகும்போது ஓடும், வண்டியில் போகும்போது ஓடும். வளர்ச்சியின் அடிப்படைக்குள்ளாக எல்லாமே மாறும். வளர்ச்சிக்கு தகுந்த போல் எல்லா நிலையிலும் மாறிடும். சொப்பனும் அப்படி தான். இறை சன்னிதானத்தை இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற வளர்ச்சிக்கு தகுந்த போல் மாறும். அதனால் அதை எப்படி நாம் ஒரு ஆரம்ப நிலை என்பது ஒரு மனிதனை குறித்து அறிந்து கொள்வதற்காக நாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்படியே அந்த தரிசனம் வரும். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக நாம் அதை அறிந்து கொள்ளலாம். நீங்கள் ஆய்வுலலாம் நிலைமை அந்நிய பஜனம் பேசினா வராது. தரிசனம் என்பது ஒரு அமைதியான நிலையில் வரக்கூடிய விஷயங்கள். அதன் அடிப்படைகளாக தேவன் பூமிக்குள்ளாக இருக்கிற அதில் பரலோகத்தில் இருக்கிற ஒரு மனிதனை அறிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட நிலைகள் தரிசனம் என்பது உருவாக்கப்படுகிறது. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் போதுமானது ஒரு மனிதனை அறிந்து கொள்வது. இப்படிப்பட்ட நிலைகளை நாம் ஆவிக்குள்ளாக ஒரு வளர்ச்சி எல்லாமே ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் உணர்த்துதாக இருந்தாலும் சரி, ஏவுதலாக இருந்தாலும் சரி, சொப்பன தரிசனம் இருந்தாலும் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு வளர்ச்சி அடையும் போது அது கால நேரம்லாம் கிடையாது. அதேமாதிரி இறை சமூகத்தில் நான் சொப்பனை என்பது விடியற் காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை தேடுகிறவர்கள் கண்டடைவர் என்று சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழியில் 8ஆம் அதிகாரத்தில். விடியற் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சொப்பன தரிசனம் சாதாரணமாக வரும். நீ விடியற் காலம் 5ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு படுத்திங்கன்னா போதும், சொப்பனம் வராமல் இருக்காது. இப்படிப்பட்ட நிலைகள்லாம் நாம் இறை சமூகத்துக்குள்ளாக நாம் பயனடைய வேண்டும். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் 5ஆம் மணி முன்னாடி ஒரு சில வந்துடும். 5ஆம் மணி முடிச்சுட்டு படுத்தா எப்பயுமே படுப்பேன் ஒரு 1/2 மணி நேரம். அப்போது ஒரு 4-5 சொப்பனம் வரையாரும். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 10 சொப்பனமாவது குறையாமல் வரும். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக இன்னும் நான் விடியற்கால ஜெபம் பண்ணும்போது நல்ல தரிசனங்கள்லாம் நிறைய வரும். தரிசனம் ரொம்ப அருமையாக வரும். ஏன்னா தூக்கம் மயக்கம் லைட்டாக இழுக்கும், நல்லா நிறைய தரிசனம் வருவதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த 4 மணி நேரம் ஒரு மனிதன் ஜபங்களை பயன்படுத்தும் போது அவருக்கு தரிசனம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இந்த அடிப்படைகளை தான் நாம் தேவ சமூகத்தை ஒவ்வொன்றுக்காரையும் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக 5வது தீர்க்க தரிசனம். நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்.
நீதிமொழி 29:18. தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் என்பது 3 காலத்தை மையப்படுத்துகிறது. நடந்த காலங்கள், இன்று நடைமுறை இருக்கிற காலங்கள், வருங்காலங்கள். இந்த 3 காலத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் எதுனா தீர்க்க தரிசனம். நம்ம எத்தனையோ காலத்தில் நம்ம சில செஞ்சுட்டு மறந்துருப்போம். அதை கடவுள் அப்படியாக நினைப்பு மூட்டுவார். இன்று நடைமுறை இருக்கிற விஷயங்கள் சொல்லுவார். வருகிற காலங்களும் ஒப்பிடுவார். நீங்கள் வாக்குத்தத்தம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் அந்த ஆண்டுகளுக்குள்ளே நடக்கலாம். அப்படியே விதிமுறைலாம் கிடையாது பைபிளில். அந்த ஆண்டு நடக்கலாம், மறு ஆண்டு நடக்கலாம். நம்ம உடனே ஒரு வாக்குத்தத்தை பிடிச்சி இந்த ஆண்டு நடக்கலெல்லாம் கேட்கக்கூடாது. அப்படிலாம் விதிமுறை வேகத்திலலாம் கிடையாது. அந்த ஆண்டுகளுக்கு நாம் காத்திருக்கும்போது ஒரு வாக்கு கொடுக்குறான். அது 6 மாதம் நடக்கலாம், 1 வருஷம் நடக்கலாம், மறு வருஷம் கூட நடக்கலாம். அந்த காலத்தின் அடிப்படைக்குள்ள தான். உன்னை ஒரு பெரிய சீமான் ஆக்கும்னு சொல்கிறாரு. போய் 1 வருஷத்தில் போய் சீமான் ஆக்க முடியுமா? சில காலங்கள் கடந்து போகும். இப்படிப்பட்ட நிலைகளே நாம் புரிந்து கொள்ளப்பட ஒரு வாக்கு கொடுக்குறார். அந்த ஆண்டுகளை நம்ம காத்திருக்கோம். நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அது 1 வருஷம் நடக்கலாம், 6 மாதம் நடக்கலாம், 2 வருஷம் நடக்கலாம், 3 வருஷம் நடக்கலாம். ஆனால் நடக்கும். அது தன்மையின் அடிப்படைக்குள்ளே கடந்து போகும். ஒரு 10,000 ரூபா கிடைக்குன்னா அது பெரிய விஷயம். 1 வருஷத்தில் கொடுத்துருவார். ஒரு 10 கோடி ரூபா சொல்கிறாரு. அது காலங்கள் கடந்து போகும். ஆனால் தேவனும் கொடுத்த வாக்குத்தத்தை நிச்சயம் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றி கொடுப்பார். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இங்கே இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அறிவிக்காமல் எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டார் என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்கு நமக்கு வேதம் திருவலம் பற்றுகிற பிரகாரம் பூமிக்குள்ள நடக்கிற எந்த ஒரு நிகழ்வும் தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்காமல் செய்ய மாட்டார். உங்களோட தகுதிக்கு தகுந்தாப்போல ஒரு விசுவாசம் இருக்கிறீங்க, நம்ம குடும்பங்கள் நம்ம சார்ந்து இருக்குங்க சொல்லுவார். ஒரு ஊழியராக இருக்கிறாங்க, அந்த ஊழியர் மற்ற அளவுக்கு சொல்லுவார். ஒரு தீர்க்கதரிசி அப்போஸ்தலனாக இருக்கிறார், அவருக்கு உலக அளவில் கொண்டு போவார். ஏன்னா தீர்க்க தரிசனம் என்பது அவருடைய அளவின்படி கொடுக்கப்படுகிற விஷயங்கள். போய் ஒரு விசுவாசி போய் உலகத்தை நடக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது தெரிஞ்சு பயன் இருக்காது. ஆனால் இன்னொன்று என்ன பண்ணுவார்னா, ஒரு தீர்க்கதரிசி அப்போஸ்தலன் சொல்லுகிற விஷயத்தை ஒரு 2-3 சாட்சிகளால் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்த வேண்டும் சொல்லுகிறது. அதற்கு உறுதுணையாக சொல்லுவார். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் உண்டு. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தீர்க்க தரிசனம் என்பது 3 காலங்களை மையப்படுத்தக்கூடியது. 3 காலத்தை ஒப்பிட்டு நடைமுறைப்படுத்துவதனாலே அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்கிறது. ஏன்னா மற்ற காரியங்கள் சொப்பன தரிசனம் நடந்து கொண்டு இருக்குது, நடக்க போகிறதோ நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். தீர்க்க தரிசனம் 3 காலத்துக்குரியது. எப்பயோ ஒரு காலத்தை நடந்து முடிந்திருக்கும், அது நமக்கு அறிவிப்பார். நாம் நடக்க போகிற காரியத்தை அறிவிக்கிற விஷயங்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை இறை சன்னிதானத்துக்குள்ளாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இப்படி சொல்லப்படுற அந்த 5 காரியங்களிலும் நிறைய பள்ளங்கள் மேடுகள் இருக்கு. அதான் முக்கியம் நீங்கள் சொல்ல போகிற விஷயங்கள். வேதாமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், ஒரு சொப்பனம் பார்க்கிறோம், ஒரு தரிசனம் பார்க்கிறோம். எப்பயுமே சில காலங்களை மையப்படுத்தியிருப்பார். அதை எதை மையப்படுத்தியிருக்க என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்படையில் தவறுதலாக கையாண்டு விடுவோம். ஒரு மனிதனை பார்க்குறீங்க, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற போல, அதை எதற்காக அறிவிக்கிற என்பது புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க போகிறது, அதற்காக ஜெபம் பண்ணி பாதுகாத்து கொள்வதற்காக சொல்லுவார். உடனே ஆக்சிடெண்ட் அனுப்ப சொல்லிட்டு நடக்காமல் போய் ஆகா பொய்யா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வேதத்தில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நிகழும் காலங்களை மையப்படுத்துகிற விஷயங்கள். உங்களுக்கு வேதத்தில் சொன்னால் உங்களுக்கு புரியும். எசேக்கியேல் வியாதிப்பட்டு இருக்கிறார்,
ஏசாயா கிட்ட சொல்கிறார், அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, அவன் சாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏசாயா அதை சொல்லுகிறார். அவன் முகம் வர திரும்பி தேவன்ட்டு அழுவுறான், ஆண்டவரே நான் எவ்வளோ உண்மை உத்தமாக இருந்த ஆண்டவரே அப்படின்னு அழுவுறான். ராஜா வீடு பெரிய அரண்மனை, அந்த வீட்டில் நடந்து போகிறார், பாதி போயிட்டுருக்கிறார். உடனே கடவுள் சொல்கிறார், நீ போய் அவன்கிட்ட சொல்லு, அவனை குணப்படுத்தி 15 ஆண்டுகள் ஆயுசை நீட்டு கொடுப்பேன். உடனே ஏன் நடக்கலெல்லாம் கேட்கக்கூடாது, அங்கே இருக்கிற நிலைகளை கடவுள் சொல்லுகிறார். யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நினைவு அழிய போகுதுங்கிறார். ஆரம்பத்தில் கடவுளுக்கு தெரிஞ்சுதான் நான் போக மாட்டேங்கிறான், இவர் இப்படி சொல்லுவார், மாற்றிக்குவார், அப்போ நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதற்காக சொல்கிறாருங்கிறத புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டும். ஒரு நிகழ்வு நடைமுறைப்படுத்துகிறது, மனிதன் மனசா போட்டு தன்னை காத்து கொண்டால் அவர் மனம் மாறுவார். ஆனால் சொல்லப்பட்ட தரிசனம் தீர்க்கதரிசனம் மாறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தை நீங்கள் நான் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். யோசுவா புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நடக்காததை நடந்துதான் சொல்லுவார். அது மாத்திரம் மாறவே மாறாது, நடக்காததை நடந்ததாக. ஏசாயாவில் சொல்லுவார், உமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், பிறப்பார் தான் எழுதணும், ஆனால் பிறந்தார்னு எழுதியிருக்கும். அப்போனா அந்த சம்பவம் நடந்தே தீரும், அது மாறாதது. வேதத்தில் நடக்காத ஒரு காரியத்தை நடந்ததாக தேவன் சொன்னால் அது மாறவே மாறாது. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். தேவன் சொல்லியிருக்கிற விஷயங்களை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். பொதுவாக என்ன சொல்லணும், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார்னு தான் சொல்லணும், ஆனால் பிறந்தாருன்னு சொல்லுது. இப்படி நடக்காத ஒரு காரியத்தை நடந்ததாக சொல்லுகிற விஷயங்கள் அது கண்டிப்பாக மாறவே மாறாதது. அதை நம்ம புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னா நம்ம தப்பாக வேதத்தை மையம் பண்ணிட்டு கடவுள் பொய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் என்ன வேதத்தை சொல்லுகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் தேவ சமூகத்துக்குள்ளாக நடக்காத ஒரு காரியத்தை நடந்ததாக சொன்னால் அது நிச்சயமாக நடந்தே தீரும். நீங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவார், நீ தீர்க்கதரிசி ஆவா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே பவுல் வரார், பவுலை பிடிச்சிக்கிறான். நீ சொன்னில்ல நான் தீர்க்கதரிசி ஆகும்னு சொல்லிட்டு, ஏன் நான் தீர்க்கதரிசி ஆகலை அப்படின்னு கேள்வி கேட்குறான். அது என்ன பவுல் சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல போட்ட வார்த்தை என்ன பண்ணிக்கணும், அனல் மூட்டி எழுப்பி கொள்ளணும். வாசிங்க தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும். இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இது நிமித்தம் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு மீண்டும் நினைப்பு மூட்டுகிறேன். அவனுக்கு ஒரு சமயத்தில் வரும்போது சொல்லுகிறான், உன்னை தீர்க்கதரிசி ஆக்குவா அப்படின்னு சொல்லிட்டு. பவுல் வரார், அங்கே நினைப்பு மூட்டுகிறார். நான் சொன்னது என்ன பண்ணணும், அனல் மூட்டி கொள்ளணும். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், கடவுள்னு சொன்னப்போ தூங்கினா எப்படி ஆசீர்வாதம் வரும்? அதுக்குற உழைக்கணும் இல்லையா, அதுக்குற பிரயாசம் இருக்கணும், முயற்சி இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் கடவுள் சொல்லிட்டாருன்னா நடக்காது. ஒரு விஷயத்தை தேவன் சொல்லுவதை அவன் அனல் மூட்டி எழுப்பி கொள்ளப்பட வேண்டும். அப்படி எழுப்பி கொள்ளப்பட விட அது நடக்காது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதனைகள் நிறைய அளவிட்டு பார்த்தீங்கன்னா, சோதியகுமார பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்னார். லோத்து இருப்பதால் லோத்தை மாத்திரம் அங்கே காப்பாற்றி அந்த பட்டணத்தை அழிக்கிறார். ஏன்னா அவர்கள் தேவனை அறியாத ஜனங்கள். அங்கே போய் சொன்னால் அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. நினைவு பட்டணம் அப்படியால தேவனை அறிந்தவர்கள், ஆனால் தேவனை விட்டுட்டாங்க. அங்கே போய் நினைவு யோனா சொன்ன பிறகு அப்படியே மனம் மாறுறாங்க. யாருக்கு கடவுள் என்ன பண்ணுவார், மனம் மாறினாலும் மாறுவார்.
இதில் புரிஞ்சு கொள்ளப்போன தேவனை அறியாத மனிதர்களை ஒரு தீர்ப்பு செய்யும்போது நடந்தே தீரும். அறிந்த மனிதனுக்கு தீர்ப்பு செய்யும்போது அவன் மனம் மாறிக்கொண்டால் அவர் மாற்றிக்கொள்வார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இப்பெல்லாம் வேதத்தில் இருக்கிற பள்ளமேடுகள்லாம் புரிஞ்சாதான் வேதத்தை நாம் சரியாக கையாள முடியும். வேதத்தில் பள்ளமேடுகள் தெரியப்படவிட்டால் நாம் சிக்கி நம்முடைய வெளிப்பாடு நமக்கு பெரிய அபாயமாக மாறிடும். அதில் பொதுவாக ஒரு வெளிப்பாடு என்பது நாம் இதில் பிசாசு உள்ளே வந்துடுவான். ஒரு 4-5 வெளிப்பாடு சொல்லுவீங்க, நடக்கும். 6வது வெளிப்பாடு நடக்காமல் போயிடும். உங்களை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பிசாசனபடியாக மகா தந்திரவாளி. நம்ம தேவன் சொன்ன நடக்கம் நடைமுறைப்படுத்தி இடையில அவங்க ஒரு பிட்டை போட்டு போயிடுவான். நம்ம என்னென்ன இப்போ கடவுள் தானே போடுறாரு. நீங்கள் வெளிப்படுத்தலை பார்த்தீங்கன்னா அது புரியும், அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும். சொப்பனை விட போயிட்டு ஒரு செகண்ட் தான் அடுத்து உள்ளே இறங்கிடும், கண்டினியூ ஆகிடும். சொப்பனத்தை நாம் வெளிப்பாடுகளை நிதானிக்கணும். எப்பயுமே ஒரு நல்ல மனிதனாக இருப்பாங்க, அவங்கள போய் தப்பாக போட்டுட்டு போயிடுவான். உடனே நம்ம அவங்கள அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்படிலாம் இறை சன்னிதானத்தில் சில குளறுபடிகளும் சாத்தான் செய்திருவான். அதில் வெளிப்பாடுகளை பார்த்தீங்கன்னா நாம் எந்த ஒரு தவறுதலும் புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டும். ஒரு நல்ல மனிதனை கடவுள் தப்பாக காமிச்சார்னா கண்டிப்பாக 2-3 சாட்சிகள் எப்பயுமே வச்சுருப்பார். அதில் கொஞ்சம் நம்பலாம். ஒரு 2-3 பேர் ஒரு வெளிப்பாட்டை பார்த்தானா கொஞ்சம் யோசிக்கலாம், சரி இருக்கலாமா அப்படின்னு. ஒரு தனி மனிதனை வைத்து வெளிப்பாட்டை நம்ம நம்ப முடியாது, அது ஏற்றுக்கொள்ளவும் கஷ்டம். ஏன்னா 2-3 பேர் தப்பெல்லாம் சொல்ல மாட்டார், அப்படி இருக்காது. இப்படிலாம் ஊழியத்தில் பல நிலை, ஏன்னா சாத்தான் அங்கே உள்ளே இறங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதனாலே அப்படி ஒரு நிலைகளை நடைமுறைப்படுத்தி விடுவார். ஒரு சில நிகழ்வுகளுக்கு நிறைய அந்த வெளிப்பாடு நிறைய நிகழ்வு இருக்கும். சில ஒப்பிடப்படும் போது ஒரு சபையில் ஒரு தவறு நடக்கும்போது இல்லை ஒரு யாராவது ஒரு ஒப்பீட்டுலாம் காமிப்பார். அது யாருக்காக ஒருவாருக்கும் நம்ம நேரம் அவங்கள போய் நம்ம முடிவெடுத்துடக்கூடாது. ஏன்னா வெளிப்பாடு என்பது மகா பலமுள்ள ஒரு விஷயங்கள். எவ்வளவு பலம் உள்ளதோ அதே போல் அதில் நிறைய இடர்களும் உண்டாயிடும். எதற்காக சொல்லுகிறார்? ஒரு ஆபத்து, ஒரு விபத்து, தேவன் ஜெபிக்க தான் நிச்சயமாக சொல்லுவார், அது நடைமுறைப்படுத்துவதற்கு அல்ல. ஏன்னா நாம் ஜபங்களை திறப்பின் வாசலை ஒரு தேடுகிறேன் என்று கேட்கிறார். நாம் ஜெபிக்கும் போது தேவன் அங்கே ஒரு ஒத்தாசை பண்ண முடியும், அங்கே காப்பாற்ற முடியும். அதன் அடிப்படைக்குள்ளாக சில வெளிப்பாடுகளை தருவார். ஆனால் நம்ம அந்த வெளிப்பாடு கையாளுகிற ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆக போகுது பைக்கில் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், பார்க்குறீங்க. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பைக்கில் கொஞ்சம் பார்த்துப்பாங்க, நல்லா ஜபம் அப்படி தான் சொல்லணும். நீங்கள் அப்படி சொன்னாவே பைக்கில் போகிறதுக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆகிடுவான் பயந்தே. ஒரு பக்கம் அது நடக்காமே போகலாம், உங்கள் ஜபத்தை கேட்டு மாற்றி போடலாம். உடனே என்ன ஆக்சிடெண்ட் ஆகணும், ஏன் நடக்கலாமா போய் அங்கே உட்காந்துட்டு. இப்படி எல்லாத்துலேயும் பிரச்சனை உண்டாகும். அதனால் கையாளுகிற விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா நாமே அது நமக்கே சத்துருவாக மாறிவிடும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறை, ஏன்னா வேதத்தில் அவ்வளோ சான்றுகளை தான் பார்க்குறோம். இசைகள் சொல்லுகிறார், யோனா நினைவு பண்ண சொல்லுகிறார், தேவனை அழிக்கலை. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா சாத்தான இது என் வாழ்க்கை நிறைய நடந்திருக்கு அந்த விஷயங்களை. அப்போ கடவுள்கிட்ட கேட்ட இது எப்படி ஏன் சாத்தன் உள்ள வரான் அப்படின்ட்டு. இப்போ கடவுள் சொன்ன சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூர்ணம் அடைகிற வரைக்கும் அவன் போராடுவான்னு சொன்னார். ஒரு ஓமை சொன்னவங்களுக்கு தெரியும். ஒரு 5000 10,000 சம்பாதிக்கிறோம், கண்டிப்பாக நம்ம கடன் வாங்கி தான் ஆகணும். அதை வச்சு குடும்பம் என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. பிள்ளைங்களை படிக்க முடியாது, ஒரு வீடு நல்ல வீட்டில் வாழ முடியாது. 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிங்கன்னா நமக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் கையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிறைவு வரும்போது அங்கே குறைவு வராது. நிறைவு வராத வரைக்கும் ரெண்டுமே உள்ளே வரும். உங்களுக்கு சம்பளமும் தேவைப்படும், கடனும் வாங்குவீங்க. அதான் ஆவிக்குள்ளே நிறைவடைகிற வரைக்கும் சாத்தம் உள்ளே வருவான். ஆவிக்குள்ளே நிறைவடைஞ்சிட்டா அவன் உள்ளே வரமாட்டான். இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். இல்லைன்னா யார் நமக்கு வெளிப்படுத்தினா தெரியாமல் மாட்டிக்கொள்வோம். அதான் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தேவன் அறிவித்த விஷயம். இது நாம் சொந்தமான சொல்லலை, என் வாழ்க்கையில் சொல்ல சம்பவம்லாம் கேட்டேன் இந்த விஷயத்தை. ஏன் சாத்தம் அப்படி உள்ளே வரா அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ கடவுள் சொன்ன நிறைவு அடையும் போது அவன் வரமாட்டான், நிறைவு இல்லாத வரைக்கும் உள்ளே வருவான் அப்படின்னார். அப்போ வெளிப்பாடுகளை வந்து சரியாக கண்காணிக்கப்பட வேண்டும் சொன்னார். அது சரியாக கையாளப்பட வேண்டும். அப்படி கையாளப்பட விட்டால் இப்படிலாம் வந்துடும். எல்லா நிலையிலும் வரும், சொப்பனத்தில் வரும், தரிசனம் எல்லாத்திலும் வந்துடுவான் உள்ள. ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு நிறைவு ஆய்வுக்குள்ளாக வருகிற வரைக்கும் அதை அடைய முடியாது. நீங்கள் அதெல்லாம் யோசித்தா தான் நீங்கள் அனுபவம் அனுபவிக்கும் போது தான் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒரு பல ஆண்டுகள் முன்னாடி நிறைய டிவியில் நிறையா பரலோகமான ஏசை பார்த்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு ஒரு ஆசை இருக்கும் மேலே பரலோகமான ஏசை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறைலாம் கேட்டிருக்கோம். ஒரு படம் ஏசை பார்க்க முடியல. ஒரு காலங்கள் கடந்து போன பிறகு அதெல்லாம் ஜஸ்ட்டு சாதாரண விஷயந்தான். ஒரு அரை மணி நேரத்தில் போய் இயேசுவை போய் பரலோகத்தை பார்த்து வந்துடலாம். இதில் என்ன நாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்கிற ஒரு வளர்ச்சி அடைகிற வரைக்கும் அடைய முடியல. ஆவிக்குள்ள ஒரு வளர்ச்சி அடைந்த பிறகு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரை மணி நேரத்தில் பரலோகம் போயிட்டு வந்துடலாம். இதுதான் அங்கே நடைமுறைப்படுத்துகிற ஒரு விஷயங்கள். இப்போ எந்த அளவுக்கு ஆவிக்கிற வளர்ச்சி அடைகிறீர்களோ அதற்கேற்றபடி நீங்கள் ஈஸியாக தேவ சமூகத்தை நன்மை அடைந்து கொள்ளலாம். அது சொப்பனமாக இருந்தாலும் சரி, தரிசனமாக இருந்தாலும் சரி. வளர்ச்சி அடையாத வரைக்கும் என்ன பண்ண முடியாது, நம்ம அடைய முடியாது. அதனால் இப்படிப்பட்ட நிலைகளை சாத்தான் உள்ளே வராத இருப்பதற்கும், தொடர்ந்து நாம் இறை சன்னிதானத்துக்குள்ளே சொப்பனம் தரிசனம் பார்க்க நிலைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைகிறோமோ அதற்கு தகுந்தவாறு நம்ம அடைய முடியும். இந்த நீதிமொழி 25ஆம் அதிகாரம் என்ன வாசிச்சா 29-18 வாசிப்போம். 29-18 25-28 தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விராய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் 25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவைக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். 25-27 வாசிங்க. தேவனை மிகுதியாய் நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன், சன்மார்க்கனுக்கு துன்மார்க்கன் அருவருப்பானவன். தப்பா வாசி, நானே வாசிக்கிறேன். தேவனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தப்புகளை நீதிமொழி 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போலிருக்கிறான். தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். இப்போ தீர்க்க தரிசனம் எப்படி அடையணும்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குள்ளாக நிரம்பி ஆவியை அடக்க போடும்போது பாடியிலேருந்து ரிப்பீட் ஆகும். நீங்கள் ஆவிக்குள்ளாக ஆவியை அடக்கலைன்னா தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. இன்றைக்கி கிறிஸ்தவ மனதை பார்த்தீங்கன்னா ஆடி பாடி குதிப்பாங்க, அப்படிலாம் போனால் தீர்க்க தரிசனம் வாழ்க்கையிலே சொல்ல முடியாது. இறை சன்னிதானம் தீர்க்க தரிசனம் என்பது அங்கே 2 பொருள் உடையது. ஒன்று மாம்ச பிரகாரம் பார்த்தீங்கன்னா தன் ஆவி அடக்கினா பாவத்தில் தப்பித்து கொள்ளலாம், அது சாதாரண சரீரத்துக்குள்ள ஆவி. ஆவியான நமக்குள்ளாக கடந்து வந்து அந்த ஆவியை அடக்கும் போதுதான் தீர்க்க தரிசனம் உண்டாகும். நல்ல ஆவிக்குள்ளே நிரம்பி கொஞ்சம் நாள் அப்படியே அந்நிய பேசி அதன் பிறகு ஆவிக்குள்ளே பாடிக்குள்ளே அடக்கினீங்கன்னா பாடியிலேருந்து வார்த்தை வெளியில் வரும். அப்படி வெளியிலே வந்து அறிவிக்கப்படுவது தான் தீர்க்க தரிசனம். எந்த ஒரு மனிதன் ஆவியை தன் சரீரத்துக்குள்ள அடக்கலைன்னா தீர்க்க தரிசனம் வராது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் தன் நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் நாம் உணர்த்துதல் ஏவுதலுங்களை ஒவ்வொரு மணி நேரங்களை கூட்டிக்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது 5வது மணி நேர காலத்தில் வருகிறோம். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. அதோடு நாம் ஜபத்துக்குள்ளாக ஆவிக்குள்ளாக அடைக்க ஆளப்பட வேண்டும். ஆவியை நீங்கள் அடைக்க ஆளுனா தான் பாடியிலேருந்து ஒரு ரிப்பீட் உண்டாகும், வார்த்தை வரும். எப்படி அன்னைய பேசுகிற பாருங்களா, அதே போல் வார்த்தை வரும்போது தான் தீர்க்க தரிசனம் உண்டாகும் என்று சொல்லுகிறது. அப்படி நாம் ஆவியை நாம் அடக்கப்பட விட தீர்க்க தரிசனம் பண்ணாது, வராது. நீ எத்தனை மணி நேரம் ஆவியில் நேரம்னா வராது. ஆவிக்குள்ளாக தன் சரீரத்தை அடைக்க ஆளப்படும் போது, நம்மை மீறப்படும் போது நம் பாடிகளை அடக்கப்பட வேண்டும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அது அந்நிய பாஷையாக இருந்தாலும் தீர்க்க தரிசனம் இருந்தாலும் நம்மளை மீறிலாம் ஒன்றும் நடக்காது. அது அடக்கப்படும் போதுதான் தீர்க்க தரிசனம் உண்டாகும் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம அனுபவரியே சொல்கிற விஷயம். யாரோ பார்த்தாங்க யாரோ கேட்டாங்களாம் கிடையாது, நம்ம சொந்த வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டு இருக்கிற நாட்கள் இதெல்லாம். ஆனால் எந்த அளவுக்கு ஆவிக்குள்ள நிரம்பி நம் பாடிக்கு ஆவிக்குள்ளாக
கண்ட்ரோல் பண்ணுறோம்னா அப்போ தான் வார்த்தை உண்டாகும். அப்போ தான் நாம் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். நீங்கள் மேலே வளாமலான்னு கத்துனீங்கன்னா வரவே வராது. ஆனால் தனிமை ஜபத்தில் நிறைய நாம் ஆய்வுகள் நிரம்பியும் பாடிக்குள்ளாக அடக்கப்படும் போது அங்கேருந்து வார்த்தை உண்டாகும். அதுவே தீர்க்க தரிசனம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆறாவதாக தேவனுடைய சத்தம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியர்களுக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவருடைய கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். இந்த தேவ சமூகத்தில் பார்க்கிறோம், சவுல் என்கிற ஒரு வாலிபன் இயேசு என்ற நாமத்தை தொழுதுகிற ஜனங்களை கட்டி துன்புறுத்தும் கொலை செய்வதற்கும் நிருபங்களை வாங்கி கொண்டு புறப்படுகிறான். அவன் பிரயாணமாக போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்போ சவுலே சொன்ன, ஏன் என்னை துன்பப்படுது என்றும் தன்னுடைய ஒரு சத்தத்தை கேட்டான். அவன் ஒன்றி போல ஒரு குரூப்போட போகிறான். இயேசு அவனை சந்திக்கிறான். அவன் தன் குதிரையிலிருந்து விழுகிறான். அங்கே சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுது என்ற சத்தம் உண்டாகிறது. அதில் ஆண்டவர் நீர் யார் என்று, அது கர்த்தனை துன்பப்படுறது இயேசு நானே என்று சொல்கிறார். அந்த சத்தம் அவனுக்கு ஒண்டி தான் தெரியுது. கூட இருக்க யாருக்குமே கேட்கல. தேவனோட சத்தம் என்பது ரொம்ப மெல்லிய ஒரு சத்தம் கேட்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த சத்தம்லாம். தேவ சத்தம் நீங்கள் 50 பேர் இருந்தாலும் அந்த ஒரு மனிதனுக்கு யாரை சந்திக்கிறாரோ அவனுக்கு மட்டும் தான் கேட்கும், வேறு யாருக்கும் கேட்காது. இப்படிப்பட்ட ரொம்ப மெல்லிய சத்தம், அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டிங்கன்னா தேவனாடி பேசுகிறார். சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1 வாசிப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரதேசமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். இங்கே சாமுவேல் பிள்ளையாண்டாம் தேவ சமுதல் காணப்படும் போது அங்கே நடைமுறைப்படுத்துகிற ஒரு சம்பவத்தை சொல்ல வருகிறார். சாமுவேல் சாமுவேல் என்று சத்தம் கேட்கிறது. தன்னுடைய ஆசாரனை ஏலிட்டு போய் என்னை ஏன் கூப்பிடு என்று கேட்கிறான். நான் உன்னை கூப்பிடலையாப்பான்னு சொல்கிறார். மீண்டும் போய் படுக்கிறான். மீண்டும் தேவன் வந்து கூப்பிடுகிறார். திரும்பி போய் ஏலிகிட்ட கேட்குறேன், என்னை ஏன் கூப்பிட்டேன். ஏன்னா ஏலி தேவனிடத்தில் அந்த அனுபவம் பெற்றதுனாலே தேவன் கூப்பிடுறேன் அறிந்து, அப்படி கூப்பிட்டா அடியன் என்ன செய்யப்படுவேன் என்று கேளு என்று அவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். 3ஆம் முறை கூப்பிடும் போது அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் கேட்கிறான். ஏலியுடைய 2 பிள்ளைகளும் செய்த அக்கிரம பாவத்தினாலே அவர்கள் சாக போகிற என்ற ஒரு சம்பவத்தை அங்கே வந்து சொல்ல வருகிறார்.
போய் இந்த சம்பவத்தை தன்னுடைய ஆசாரியர் சொல்ல பயப்படுகிறான். கெஞ்சுறான், ஏலி நீ சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அதை சொல்லுகிறான். அதில் தேவனுடைய சத்தம், நீங்கள் இப்போ சாட்சி கொடுக்குறீங்களா இல்லையா, நான் மனிதனும் தேவனும் குற்றமாட்ட மனசாட்சி இருந்தீங்கன்னா கர்த்தர் சத்தத்தை கேட்கலாம், இல்லைன்னா நம்ம குறைவாக இருக்கிறோன்னு அர்த்தம். சாட்சி கொடுத்து திருவந்து எடுக்கிறோம் இல்லையா, உண்மையாகவே அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா தேவ சத்தத்தை கேட்கலாம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் இந்த நிலைகள் கடந்து போகப்பட வேண்டும். நாம் கொடுக்குற தேவனுடைய பந்தியை பங்கு பெற தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாகவே அதுக்கு நீங்கள் தகுதினா தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். ஏன்னா தேவனுக்கு முன்பாக மனிதனுக்கு முன்பாக ஒரு மனிதன் குற்றமற்ற மனசு காணப்படும்போது கர்த்தர் சத்தத்தை கேட்கலாம், இல்லைன்னா கேட்க முடியாது. அதோடு அந்த அந்த நிலைகளுக்கு கடந்து போவதற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நாட்கள் 6 மணி நேரம் ஜெபம் தேவைப்படுகிறது. அப்படி இருந்தால் தான் அதை நம்ம அடைய முடியும், இல்லைன்னா நம்ம அதை அடைய முடியாது. அதனால் வேதாந்தத்தில் பல இடங்களில் தேவனுடைய சத்தத்தை தீர்க்கதரிசிகளாம் கேட்கிறார்கள். எலிசாலாம் இப்படிப்பட்ட நிலைகளுக்கு நாம் கடந்து போகும்போது என் தேவன் சொன்னது தான், அது பொய்யெல்லாம் சொல்லலை. தேவனுடைய சத்தத்தை ஒரு மனிதன் கேட்கப்பட வேண்டும்னா அவன் தேவனுக்கும் மனிதன் குற்றமற்ற மனசாட்சியில் இருந்தால் என் சத்தத்தை கேட்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த நிலைகளை நாம் கடந்து போவோம், தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், இல்லைன்னா நம்ம அந்த நிலைகளை நாம் கேட்க முடியாது. 7வதாக மனிதன் ஒரு நாளுக்கு 7 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், பூர்ண தத்துவத்தை அடைந்து கொள்ளலாம், தேவனை முகமுகமாய் பார்க்கலாம். சொப்பனத்தில் தரிசனத்தில் அல்ல, நேருக்கு நேராக பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. நாவினரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலை தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுவாக்கப்படுகிறோம். இங்க இறைமார்க்கு நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் கர்த்தரே ஆவியானவர், எங்க ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு. அவர் ஒரு கண்ணாடியில் காண்பாலும் கண்டு களி கூறும்படி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். நம்மள திறந்த முகமாக கர்த்தனுமே கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தனும் சாயலாக தானே மகிமை அடைந்து மருவம் அடைகிறோம். ஆனால் ஒரு பூர்ண தத்துவம் என்பது தேவனுடைய ஆவிக்குள்ளாக கடந்து போய் ஜெபமணி நம்ம கடந்து போகும்போது ஒரு விடுதலையை அடைகிறோம். வாழ்க்கையில் தேவனை பிரதிட்சமாக பார்க்க முடியும் என்று சொல்கிறது. நான் பழைய ஏற்பாடு காலத்துக்குள்ளாக மோசே என்கிற மனிதன் மத்த தேவன் வெளிப்படுகிறார். தன்னை முகமுமாக தன் காண்பிக்கிறார். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3 வாசிக்கும். என்னாகும் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றான். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். மோசேயும் பூமியில சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமாய் இருந்தார். அவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசனம் தான் நலமாய் இருக்குமே என்று சொல்லி. நானோட மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான்.
இப்படி இருக்க நீங்கள் இந்த ஆசனையை மோச விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிற்று. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மோச நாட்களாகிய ஒரு மாமிசத்துக்குரிய நாட்கள் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நாட்களே தேவன் அவனுடைய முகமுகமாக இடைப்பட்டார். 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனத்தோட வாசிப்போம். மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிற சத்தம் சாட்சிப்படியின் மேலுள்ள கிருபாசனம் 2 கேருபீன் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவார். அந்த பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிற மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தேவன் பேசுவார். அந்த சத்தத்தை அவன் கேட்கிறான். ஆனால் தேவன்படியாக முகமுகமாம் விடைப்பட்டார். ஆனால் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு 7 மணி நேரம் நாம் ஜெபித்து தெய்வ சமத்தை கடந்து போகப்படும் போது முகமுகமாக தேவனை பார்க்க முடியும் என்று சொல்லுகிறது. ஆனால் ஒரு காலத்தின் மத்தியில் இருக்கிறோம். அதனால் 7 நிலைகளை தேவன் நம்மளோடு இடைப்படுகிறார். பூமிக்கிற வாழ்க்கை பரலோகத்து வாழ்க்கை இருந்தாலும் உணர்த்துதல், ஏவுதல், சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம், தேவ சத்தம், தேவட சாயல், இதுக்கு ஒன்று ஒரு மணி நேரத்தை வைத்திருக்கிறார். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினா நீங்கள் தேவன் உணர்த்துதல் அடையலாம். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிங்கன்னா ஏவுதல் அடையலாம். 3 மணி நேரம் ஜெபம் பண்ணால் சொப்பனம் பார்க்கலாம். 4 மணி நேரம் ஜெபம் பண்ணால் தரிசனம் பார்க்கலாம். நாம் சொல்லுவதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ 6 மாதம் 1 வருஷம் அல்ல, அனுதினமும் அடையலாம். நாம் எந்த அளவுக்கு இடைவிடாமல் தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டு நான் காத்திருக்கிறோமோ அதை நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக அடைந்து கொள்ளலாம். இதோ வேதத்திலிருந்து உங்களை எடுத்து காமித்தாலும் எங்கள் சொந்த வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் அனுபவித்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயங்கள். அதில் தேவ சமூகத்துக்குள்ளாக இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், ஏன்னா பிதாவாகிய தேவன் மாதிரி கொஞ்சம் ரேர், நீங்களாம் கொஞ்சம் பார்க்க முடியாத வாய்ப்பில்லை. இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம், தேவதூதர் ஆவியானவரெல்லாம் பார்க்கலாம். அதுவும் காலத்தின் கட்டாயத்தில், ஏன்னா அவங்க பிரதான ஆசாரியர் வெளிப்படக்கூடிய விஷயங்கள். ஏன்னா மோசே மாத்திரம்தான் வெளிப்பட்டார், வேறு யார்ட்டும் வேதத்தில் அப்படி வெளிப்பட்டதாக இல்லை. கிறிஸ்து அந்த சத்தத்தை கேட்கிறார். தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியும் போதும் ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் போது. மற்றபடி ஒரு சில இருக்கலாம், வேகத்தில் எங்கேயாவது வைத்திருப்பார், எழுதாமல் கூட இருக்கலாம். ஆனால் மற்ற பார்க்கிற தெய்வ தூதர்கள், இயேசு கிறிஸ்து ஆவியானவரெல்லாம் சதா ஒரு மனிதன் கூட பார்க்கலாம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஏதோ ஒரு சில பூமிக்குள்ள சில தவறுகள் நடப்பதனாலே இந்த நிகழ்வு இல்லை என்று நாம் தீர்மானித்திடக்கூடாது. இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் வாழ்க்கையில் நம்மளாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். காலத்தின் கட்டாயம் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துவதனாலே ஒரு சிறந்த அற்புதமான காலத்தில் இருக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் அந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதுமில்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. இங்கே இறை சமூகம் நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த போது எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் கூட எல்லாம் தத்தளை கடவார்கள் என கர்த்தருடைய நாள் வருகிறது,
அது சமீபமாக இருக்கிறது. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் அவை பின்னாக பாழான வனாந்தரத்தை போல இருக்கும் என்று பார்க்கிறோம். மீண்டும் கடைசி காலத்துக்குள்ளாக இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த பூமி ஒரு ஏதேன் தோட்டம் போல மாறும் என்று சொல்கிறார். ஒரு பக்கம் அக்கிரம பாவங்கள் மிகுதியாக காணப்பட்டாலும் தேவனுடைய மகிழ்வு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் அக்கிரம பாவங்கள் ஒரு பக்கம் தலைவிரித்து ஆடினாலும் அதுக்குள்ளாக ஒரு சிப்பிக்குள்ள முத்து இருக்கிறா போல ஒரு பெரிய பாவம் நிறைந்த உலகமாக இருந்தாலும் ஒரு பரிசுத்தமும் ஒரு பக்கம் பூமிக்குள்ளே உலாவிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனதை இங்கே பார்க்கிறோம். மீண்டும் கடைசி காலத்தில் அடைகிறோம். ஆதான யாவாலும் தேவனை நேருக்கு நேர பார்க்கிறார்கள். அதை மீண்டும் எப்போ நடைமுறைப்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா கடைசி காலம் தான் மகிழ்வின் காலத்துக்குள்ளாக தேவன் நேரடியாக நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட இறைமார்க்கு நமக்கு வாக்கு கொடுத்து நடைமுறை வைத்திருப்பதனாலே ஓடி ஏதாவது அடையணும், பிரயாசப்படணும், முயற்சிக்கணும். அப்போ தான் ஆவிக்கிற வாழ்க்கை ஒரு பலன் அடைய முடியும். அப்படி காணப்பட விட நம்ம அதை அடைய முடியாது. ஆனால் சமீபத்தில் ஒரு 2-3 மாதம் மேலே இருக்கும், பிதாய தேவன் ஆதார் நாங்கள் 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது கடவுளை மாத்திரம் நேரடியாக பார்க்க முடியாது, சொப்பனத்தை தான் போய் பார்க்க முடியும். பாக்கி எல்லாருமே நேரடியாக பார்க்கலாம். பிதாவாகி தேவனை மாத்திரம் நேரடியாக பார்க்க முடியாது. சொப்பனத்தில் கடந்து போய் தான் அவரோட பேசலாம், உருவாகலாம். பாக்கி யாருமே நேரடியாக பார்க்கலாம். அந்த எண்ணாமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அதில் தான் எனக்கு சின்ன ஒரு ஆரம்ப நாளில் முதல் சந்திக்கும் போது எனக்கு சந்தேகம் உண்டாச்சு. அப்போ அந்த வசனத்தை ஒப்பிட்டார். அதில் பிதாவாகி தேவனை மாத்திரம் சொப்பனத்தில் கடந்து போய் தான் பார்க்க முடியும், நேரடியாக பார்க்க முடியாது. பாக்கி எல்லாருமே நேரடியாக பார்க்கலாம். அப்போ தான் ஆதான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மனுஷன் செஞ்ச அக்கிரமத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதேன் தோட்டத்தில் நம்ம பார்க்குறது ஒரே ஒரு ஆப்பிள் தான், டிசைனாக வச்சுருக்காரு அந்த தோட்டத்துக்குள்ளே. இவ்வளோ டிசைனை வச்சேன், இதில் ஒன்றை பறித்து திங்கக்கூடாதா, இவன் போய் நான் எதை திங்கக்கூடாதுன்னு சொன்னால் போய் துண்ணப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மலாம் என்ன பார்ப்போம், பெங்களூர் ஆப்பிள் 2 ஆப்பிள் தான் நமக்கு தெரியும். அந்த தோட்டத்தில் அவ்வளோது ஆப்பிளை காமிச்சார். இவ்வளோ பழங்களாம் சாப்பிடாமல் நான் எதை செய்யக்கூடாதுன்னு போய் செஞ்சுவிட்டான் அப்படின்னாரு. ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் ஒரு வளர்ச்சிக்குள்ளே போகணும். அந்த காலத்தின் மத்தியில் இருக்கிறோம். அதனால் நாம் இறை சமூகத்தில் நம்மை காத்துக்கொள்வதற்கு ஒரு படி பார்த்திங்கன்னா சொப்பனம் தான். ஏவுதல் அதெல்லாம் கூட அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியாது. ஏதோ எப்பயோ 1-2 ஆபத்து காலத்தில் உதவியாக இருக்கும். ஆனால் வெளிப்பாடு என்பது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் வந்து ஆரம்பிக்கிறான். அதுலேருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். அதுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்து போகிறோம், பாக்கி இருக்க ஒரு 5 நிலைகள் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல பிரயோஜனமாக இருக்கும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவனோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்ய பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குற சுற்றித் இருந்தார். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஆவியோட நிறைவு தான் கிரியை உண்டாகிறது. அதில் நாம் எந்த அளவுக்கு ஆவிக்குள்ளே வளர்ந்து போகிறோமோ ஃபேக்டை எல்லாம் மாறிடும். டோட்டலாக மனிதனுடைய சரீரத்தில் காணப்படுற புறத்தோட்டத்திலிருந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் மாறிடும். ஆவிக்குரிய வளர்ச்சி தான் அதை மறுவப்படுத்தும். ஆவிக்குரிய வளர்ந்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா சரீர தோற்றங்கள்
பசி தூக்கம் எல்லாம் வரவே வராது. நம்ம இதை தூங்கணுன்னு பேருக்கு தான் தூங்குவோம். பசியும் அப்படி தான், பசிலாம் வரவே வராது. அது வாழ்க்கை நாம் நிலைப்படுத்தும் போது தான் தெரியும். டோட்டலாக மனித வாழ்க்கையில் அத்தனையுமே மாறிடும். அதில் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நமக்கு தேவனை இலவசமாக கொடுத்துருக்க நிலைகளை நாம்